இன்றைய முக்கிய செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையை கைப்பற்ற போர்க்கப்பலை அனுப்பினார் ட்ரம்ப். ஈரான் போரில் இஸ்ரேலை நம்பி அமெரிக்கா ஏமாந்து விட்டதாக ஓமன் கருத்து. தேர்தல் களத்தை சந்திக்கவே டெல்லியின் ஒப்புதலை கேட்கும் எதிர்க்கட்சிகள். அடிமைகளை தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என ஸ்டாலின் உறுதி. கூட்டணி கட்சிகளின் தலைவர்களை டெல்லிக்கு அழைத்து பேச்சுவார்த்தை. அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அமித்ஷாவே தொகுதிகளை ஒதுக்க ஆலோசனை. என்ஆர் காங்கிரஸ் பாஜக தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்து. புதுச்சேரியில் 2 தொகுதிகளில் ரங்கசாமி வேட்புமனு தாக்கல். வணக்கம். வணக்கம். ஹோர்முஸ் நீரிணையை கைப்பற்ற போர்க்கப்பலை அமெரிக்கா அனுப்பிய நிலையில் போரை தொடர்ந்து நடத்த ஏவுகணை உற்பத்தியை அதிகரித்திருப்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. இஸ்ரேலுடன் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது நடத்தி வரும் போர் 21வது நாளாக நீடிக்கிறது. ஈரானின் தெற்கு பார்ஸ் எண்ணெய் வயல் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக கத்தார் நாட்டின் ராஸ் லஃபான் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை ஈரான் தாக்கி சேதப்படுத்தியது. இஸ்ரேலில் உள்ள ஐஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையும் ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளானது. ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் என்று பெயரிடப்பட்ட 65வது அலை தாக்குதலில் ஏவுகணையால் அமெரிக்காவின் F-35 ரக போர் விமானம் தாக்கி வீழ்த்தப்பட்ட காட்சியை ஈரான் ராணுவம் வெளியிட்டுள்ளது. ஜெருசலேமில் நேற்று இரவு ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதால் அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உயிருடன் உள்ளாரா என்று வலைதளங்களில் சந்தேகம் எழுப்பப்பட்டு வந்தது. ஜெருசலேமில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாம் உயிரோடுதான் இருப்பதாக தெரிவித்ததுடன் ஈரான் இனி யுரேனியம் செறிவூட்டும் திட்டத்தை தொடர முடியாது என்றார். நெதன்யாகு பேசிக் கொண்டிருக்கும் போதே ஐஃபா உள்ளிட்ட நகரங்களில் ஈரான் ஏவுகணை தாக்குதல் குறித்த எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டது. ஏவுகணைகளை தொடர்ந்து அதிக எண்ணிக்கையில் தயாரித்து வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதனிடையே போர் செலவுக்காக அமெரிக்க அரசிடம் பென்டகன் மேலும் 18 லட்சம் கோடி ரூபாய் கோரியிருப்பது பற்றிய கேள்விக்கு அநியாயமாக போர் நடத்தினால் 2 நொடிகளில் செலவின்றி எல்லாம் முடிந்துவிடும் என்று ட்ரம்ப் பதிலளித்தார். முன்னாள் அதிபர் ஜோ பிடன் 32 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்கி வீணடித்து விட்டதாகவும் ட்ரம்ப் கூறினார். இதனிடையே சிங்கப்பூர் கடல் பகுதியிலிருந்து USS திரிபோலி போர்க்கப்பல் 2500 கடற்படை வீரர்களுடன் மத்திய கிழக்கு பகுதி நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கச்சா எண்ணெய் கப்பல்கள் போக்குவரத்திற்கு முக்கியமான ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் கட்டுப்பாட்டிலிருந்து மீட்க ட்ரம்ப் உத்தரவின்படி இந்த கப்பல் ஈரான் நோக்கி செல்கிறது. தற்போது இலங்கைக்கு தெற்கே இந்திய பெருங்கடலின் தென்பகுதியில் உள்ள திரிபோலி கப்பல் நாளை மறுதினம் போர் நடக்கும் பகுதியை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே ஈரானியர்கள் கொண்டாடும் நவ்ரூஸ் என்னும் பர்ஷிய புத்தாண்டு தினமான இன்று டெஹ்ரானில் இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டுகளை வீசின. அதே நேரம் துபாயில் இன்று காலை ஈரான் ஏவுகணைகள் வீசப்பட்டன. பஹ்ரைன், குவைத்தில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் இஸ்ரேல் நாட்டின் பல நகரங்கள் மீதும் ஈரான் ராணுவம் இன்றும் கடும் தாக்குதல் நடத்தியது. இதில் பல கட்டடங்கள் இடிந்தும் தீப்பற்றி எரிந்தும் சேதமடைந்தன. இதனிடையே வெளியுறவு கொள்கை மீதான கட்டுப்பாட்டை அமெரிக்கா இழந்துவிட்டதாக ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் பத்ர் அல் புசைதி கூறியுள்ளார். அணு ஆயுத விவகாரம் தொடர்பாக ஓமனில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்படவிருந்த தருணத்தில் இஸ்ரேல் தூண்டுதலால் தவறான கணக்கீட்டின் அடிப்படையில் போர் தொடங்கப்பட்டதாக அவர் விமர்சித்துள்ளார். தேர்தல் களத்தை சந்திப்பதற்கே டெல்லியின் ஒப்புதல் வேண்டும் என்ற நிலையில் உள்ளவர்களின் கைகளில் சிக்கிக் கொண்டால் என்ன பாடுபட வேண்டியிருக்கும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் பணி குறித்து கட்சி தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ள அவர் தங்கள் சுயநலனுக்காக சொந்த கட்சியை அடமானம் வைத்தது போல தமிழ்நாட்டையும் டெல்லியிடம் அடகு வைக்க தயங்காதவர்கள் அவர்கள் என்பதை மக்கள் அறிவார்கள் என்று கூறியுள்ளார். இனி எதிர்க்கட்சியினர் எடுக்கும் முடிவு என்பது டெல்லி எடுக்கும் முடிவுதான் என்பதையும் மக்கள் உணர்ந்தே இருப்பதாக திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டுக்கு எதிராக டெல்லி என்பதை முன்வைத்துதான் இந்த தேர்தல் களம் என்று நாம் சொல்வதை நிரூபிப்பது போல டெல்லியில் இருந்துதான் எல்லாம் முடிவு செய்யப்படுகிறது என்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்க்கட்சி தலைவரும் அவரது சகாக்களும் டெல்லியில் இருப்பது எதற்காக? தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படாமல் வஞ்சிக்கப்படும் நிதியை வாங்கி தருவதற்காகவா? தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படாமல் முடக்கப்பட்டிருக்கும் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காகவா? மாநில உரிமைகளை காப்பாற்றுவதற்காகவா? சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்குவதற்காகவா என அடுக்கடுக்காக திரு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள வீடுகளில் அடுப்பு எரிந்தால் என்ன, எரியாவிட்டால் எங்களுக்கு என்ன என்ற மனநிலையுடன் தான் எதிர்க்கட்சியினர் தங்களது கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருப்பதாக முதலமைச்சர் விமர்சித்துள்ளார்.
தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பதற்கும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்குமான வலிமை திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கே உண்டு என்பதே மக்களின் உறுதியான நம்பிக்கை என்றும் அவர் கூறியுள்ளார். அந்த நம்பிக்கையை உருவாக்கியது திராவிட மாடல் ஆட்சி என்று சுட்டிக்காட்டியுள்ள திரு ஸ்டாலின், அதனால் நாம் மக்களிடம் செல்வோம், களத்தில் நின்று வெற்றியை பெறுவோம் என்று கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களை அடுத்தடுத்து டெல்லிக்கு அழைத்துள்ள உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, அதிமுக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அவரே தொகுதிகளை ஒதுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை நடத்தி தொகுதிகளை ஒதுக்கி வருகிறது. ஆனால் அதிமுக கூட்டணியில் பல மாதங்களாக பேச்சுவார்த்தை நடத்தியும் தொகுதி உடன்பாட்டில் இழுபறி நீடிக்கிறது. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என்று திரு பழனிசாமி அடிக்கடி கூறி வந்த போதிலும் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாமல் டெல்லி பாஜக தலைமையையே சார்ந்துள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. திரு அமித்ஷா அழைப்பின் பேரில் நேற்று காலை டெல்லி சென்ற திரு பழனிசாமி பல மணி நேர காத்திருப்புக்கு பிறகு இரவு 10:15 மணிக்கே அவரை சந்தித்து பேசினார். 1.5 மணி நேரம் நடைபெற்ற சந்திப்பின் போது பாஜக போட்டியிடும் தொகுதிகள் எவ்வளவு, கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் எத்தனை என்பது குறித்து திரு அமித்ஷாவுடன் திரு பழனிசாமி ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியானது. இதைத் தொடர்ந்து பாமக தலைவர் திரு அன்புமணி, அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஆகியோரை டெல்லிக்கு வருமாறு திரு அமித்ஷா அழைப்பு விடுத்துள்ளார். இதனை ஏற்று அவர்கள் இருவரும் இன்று காலை டெல்லி சென்றனர். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிடிவி தினகரன், கூட்டணிக்கு தலைமை பாஜக தான் என்றும் இன்னும் 4 நாட்களில் தொகுதி பங்கீடு நிறைவடையும் என்றும் கூறினார். அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதில் பாஜக இடம்பெற்றிருக்கிறது. பாஜகவின் டெல்லி தலைவர்களை நான் சந்திக்க செல்கிறேன். காரணம், தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது பாஜக தலைமையிலான கூட்டணி. எடப்பாடி திரு பழனிசாமியை டெல்லி அழைத்து பேசியதில் என்ன தவறு என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். திரு அமித்ஷாவின் ஆலோசனையை தொடர்ந்து மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான திரு பியூஷ் கோயல் சென்னை வர உள்ளதாக கூறப்படுகிறது. அதன் பிறகே அதிமுக கூட்டணி கட்சிகள் இடையே தொகுதி உடன்பாடு இறுதி செய்யப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே தொகுதி பங்கீடு முடிந்து என்ஆர் காங்கிரசுக்கு 16 தொகுதிகளும், பாஜக 10, கூட்டணி கட்சிகளான அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தலா 2 தொகுதிகள் என முடிவானது. ஆனால் லாட்டரி அதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் லாஜகாவை கூட்டணியில் இணைக்க முதலமைச்சர் திரு ரங்கசாமி விரும்பவில்லை. இதையடுத்து பாஜக தரப்பில் பேச்சுவார்த்தைக்கு முன்வந்தும் அதை புறக்கணித்த அவர் அக்கட்சியின் புதுச்சேரி பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான திரு மன்சுக் மாண்டவியாவை சந்திப்பதை தவிர்த்தார். திரு மன்சுக் மாண்டவியா 2 நாட்கள் காத்திருந்த நிலையில் இன்று அவரை சந்தித்த திரு ரங்கசாமி கூட்டணியை உறுதி செய்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாஜகாவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணி எப்பொழுதும் உண்டு. புதுச்சேரி வளர்ச்சிக்காக நம்முடைய மாண்பு பாரத பிரதமர், மாண்பு உள்துறை அமைச்சர் நிறைய திட்டங்கள்லாம் அறிவித்து செயல்படுத்தும் சொல்லியிருக்காங்க. அந்த திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு இந்த கூட்டணி மிக அவசியமான ஒன்று. அதனால் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தொடரும். நம்ம 16 அதில் 2 ஏடிஎம்கேவும் 2 இன்னொரு அலையன்ஸ் பார்ட்டிக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதனிடையே மங்கலம் மற்றும் தட்டாஞ்சாவடி ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட திரு ரங்கசாமி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரியில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் 16ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். போர் பதற்றத்துக்கு இடையே ஹோர்முஸ் நீரிணையை இந்திய எரிவாயு கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்து செல்ல கப்பல் ஒன்றுக்கு 18 கோடி ரூபாயை பாதுகாப்பு கட்டணமாக ஈரான் வசூலிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானுடன் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்தி வரும் போர் காரணமாக இந்தியாவில் சமையல் எரிவாயுவுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. போர் காரணமாக ஹோர்முஸ் நீரிணைக்கு மேற்கே பாரசீக வளைகுடாவில் 2 வாரமாக சிக்கியிருந்த 24 கப்பல்கள் குறித்து பிரதமர் திரு மோடி ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியனை கடந்த 12ஆம் தேதி தொடர்பு கொண்டு பேசினார். இதையடுத்து வேறு சில நாடுகளின் கப்பல்களுடன் 2 இந்திய கப்பல்களையும் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து செல்ல ஈரான் அனுமதித்தது. தொடர்ந்து சிவாலிக், நந்தா தேவி ஆகிய 2 இந்திய கப்பல்கள் 92,700 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயுவுடன் குஜராத்தின் முந்த்ரா மற்றும் கண்ட்லா துறைமுகங்களுக்கு இந்த வார தொடக்கத்தில் வந்தன.
அதைத் தொடர்ந்து திரவ இயற்கை எரிவாயு, சமையல் எரிவாயு, கச்சா எண்ணெய் ஆகியவற்றுடன் 20 கப்பல்கள் இந்தியாவை நோக்கி வருவதாக நேற்று தகவல் வெளியானது. இந்நிலையில் ஈரான் பாதுகாப்புடன் 9 கப்பல்கள் நீரிணையை கடந்து சென்றுள்ளதாகவும், பாதுகாப்பு கட்டணமாக கப்பல் ஒன்றுக்கு 18 கோடியே 69 லட்சம் ரூபாயை இந்தியா கொடுத்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கப்பல்கள் அனைத்தும் ஈரானின் கடற்கரைக்கு அருகில் ஒரு குறிப்பிட்ட பாதை வழியாக செல்ல அனுமதிக்கப்பட்டன. அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களிலிருந்து ஈரானின் கடலோர பாதுகாப்பு உள்கட்டமைப்பை பாதுகாக்கும் வகையில் கப்பல்கள் இவ்வாறு செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தெற்கு பார்ஸில் உள்ள ஈரானின் மிகப்பெரிய எரிவாயு கிணறு மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஹோர்முஸ் நீரிணையில் சிக்கியுள்ள மற்ற இந்திய கப்பல்களை தற்போதைக்கு அங்கேயே நிலை கொண்டிருக்குமாறு ஈரான் கேட்டுக்கொண்டுள்ளது. திமுக கூட்டணி கட்சிகள் தாங்கள் போட்டியிடும் விருப்பமான தொகுதிகளின் பட்டியலை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் வழங்கியுள்ளன. சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக இதுவரை நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின் காங்கிரசுக்கு 28 தொகுதிகளும், மதிமுகவுக்கு 4 தொகுதிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகளும், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு 2 இடங்கள், கோமதேகவுக்கு 2 தொகுதிகள், மாமகவுக்கு 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து போட்டியிட விருப்பமுள்ள 10 தொகுதிகளின் பட்டியலை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அளித்துள்ளது. தளி, திருத்துறைப்பூண்டி, நாகை, வால்பாறை, சிவகங்கை உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிட இந்திய கம்யூனிஸ்ட் விருப்பம் தெரிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் மாமகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 6 தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலை அக்கட்சி வழங்கியுள்ளது. அதில் பாபநாசம், ராமநாதபுரம், திருவாடானை, ஆம்பூர், பாளையங்கோட்டை, நாகை ஆகிய தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. திமுக கூட்டணியில் இதுவரை 6 கட்சிகளுக்கு 43 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தேமுதிக, விசிக, மக்கள் நீதி மய்யம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற வாகன சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் பல லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கீரனூரில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளுடன் வந்த கொரியர் நிறுவன வாகனம் சிக்கியது. சாக்கு மூட்டையில் வைக்கப்பட்டிருந்த தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களுடன் அந்த வாகனம் ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டு ரசீதுகளை வைத்து நகைகள் மதிப்பீடு செய்யப்பட்டன. வருமான வரித்துறை மற்றும் ஜிஎஸ்டி அதிகாரிகள் சரிபார்ப்புக்கு பின்பே முழு விவரம் தெரிய வரும் என பறக்கும் படை அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஹொசூர் அருகே ஜூஜுவாடி சோதனை சாவடியில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் தனியார் பேருந்தில் பயணித்த திருச்சியைச் சேர்ந்த பயணி எடுத்து வந்த 15 லட்சம் ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. மேட்டூரை அடுத்த மேச்சேரியில் உரிய ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நாணயங்கள் சிக்கின. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற சோதனையில் 1/2 கிலோ வெள்ளியுடன் 79,000 ரூபாய் ரொக்கமும் சிக்கியது. மேற்காசிய போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் மத்தள விமான நிலையத்தை மாற்று விமான போக்குவரத்து மையமாக மாற்ற இலங்கை அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளது. மேற்காசிய போர் காரணமாக ஈரான், ஈராக், இஸ்ரேல், கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் சில பகுதிகளில் வான்வெளி முழுமையாகவோ பகுதியாகவோ மூடப்பட்டுள்ளது. இதனால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டு பயணிகள் கடும் தவிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இதையடுத்து எமிரேட்ஸ் மற்றும் கத்தார் ஏர்வேஸ் ஆகிய விமான நிறுவனங்களும் தங்களது சில செயல்பாடுகளை இலங்கைக்கு மாற்றுவது குறித்து பரிசீலித்து வருகின்றன. முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவின் சொந்த மாவட்டமான அம்பாந்தோட்டையில் 2013ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட மத்தள ராஜபக்சே சர்வதேச விமான நிலையம் சரியான திட்டமிடல் இல்லாததால் போதிய வரவேற்பு இன்றி பெரும் இழப்பை சந்தித்துள்ளது. தினசரி பராமரிப்புக்கு கூட வருமானத்தை ஈட்ட முடியாத இந்த விமான நிலையத்தை எமிரேட்ஸ், கத்தார் ஏர்வேஸ் நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்வது குறித்து இலங்கை அரசு பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. இது வரவேற்கத்தக்க நடவடிக்கை என்றும் சரக்கு போக்குவரத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். நோன்பை முடித்து புத்தாடை அணிந்து அன்பை அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளும் இஸ்லாமிய உடன்பிறப்புகள் அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்து கூறுவதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு என்றும் அரணாக திராவிட மாடல் அரசு திகழ்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். எல்லோருக்கும் எல்லாம் என்ற வழியில் நடைபோடும் தமது அரசு அனைவரது பாதுகாப்பையும் உரிமைகளையும் உறுதி செய்துள்ளதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் சென்னையில் 4வது நாளாக நேர்காணல் நடைபெற்றது. காட்பாடி தொகுதியில் போட்டியிட மனு அளித்த கட்சியின் பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் உள்ளிட்டோரிடம் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார்.
அவர் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் ஒவ்வொரு நாளும் 9 மணி நேரத்திற்கும் மேலாக நேர்காணல் நடத்தி ஆயிரக்கணக்கான உடன்பிறப்புகளை சந்திப்பது தமது உற்சாகத்தை அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். கோவை மாவட்டம் குனியமுத்தூர் மற்றும் திருப்பூரில் நடைபெற்ற ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். சவுதி அரேபியாவில் பிறை தென்படுவதன் அடிப்படையில் மதுரை, நெல்லை, குமரி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மைதானங்களில் கூடிய ஏராளமானோர் புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டத்தில் அரசு தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சாக்கு பற்றாக்குறையால் நெல் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திடீரென பெய்து வரும் மழையால் நெல்மணிகள் நனைந்து வீணாகி வருவதாக அவர்கள் கூறினர். 10,000 மூட்டை அளவுக்கு இங்கே இப்போ தண்ணி பகுதியில் கிடக்குது. இதை சீக்கிரம் ஐயா நீங்கள் கொள்முதல் செய்து எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ராணிப்பேட்டையில் துணை ராணுவ படை வீரர்கள், காவல்துறையினர், பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நெல்லை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடந்த நிகழ்ச்சியில் 100% வாக்குப்பதிவு என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளை ஏந்தி அங்கன்வாடி பணியாளர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சட்டப்பேரவை தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் சென்னை காசிமேட்டில் அதிமுக செய்தி தொடர்பாளர் நடிகை கௌதமி மீன் விற்பனை செய்து பிரச்சாரம் மேற்கொண்டார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் புனரமைப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் எழும்பூர் இடையிலான 2 ரயில்களும் தாம்பரம் வழியே இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பறவை காய்ச்சல் பரவி வருவதால் சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்கா மூடப்பட்டது. பறவை காய்ச்சல் காரணமாக கரண்டிவாயன், கூழைக்கடா, செங்கல் நாரை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பறவைகள் உயிரிழந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கோவை வெள்ளலூரில் கணித அமைப்பு சார்பில் நடந்த போட்டியில் தனியார் மழலையர் பள்ளியைச் சேர்ந்த 8 குழந்தைகள் 1376 கணித புதிர்களுக்கான விடைகளை 20 நிமிடங்களில் கண்டுபிடித்து அசத்தினர். அதிகப்படியான கூட்டல் கணக்குகளை துல்லியமாக செய்து முடித்த இந்த சாதனை சோழன் உலக சாதனை புத்தகத்தில் பதிவு பெற்றது. சுட்டெரிக்கும் கோடை வெயிலை சமாளிக்க நெல்லை மேலரத வீதியில் தென்னங்கீற்று கூரைகளை கடைக்காரர்கள் அமைத்துள்ளனர். தமிழ்நாட்டில் அண்மை காலமாக வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பழங்கால முறைப்படி அங்கு தென்னை ஓலைகளை பயன்படுத்தி கூரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கோடை வெயிலில் இருந்து நிழல் கொடுக்கறதுக்காக வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் கொஞ்சம் குளுமையாக இருக்கிறதுக்காக ஆண்டுதோறும் நாங்கள் அந்த வேணப்பந்தல் போடுறது வழக்கம். இது எங்களுக்கு மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பொதுமக்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கிறதுனால இதை நாங்கள் ஆண்டுதோறும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பழனியில் இருந்து கொடைக்கானல் செல்லும் சாலையில் சுற்றுலா பயணிகளை யானை துரத்தியதால் அப்பகுதி மக்களிடையே அச்சம் நிலவுகிறது. தேக்கம் தோட்டம் என்ற இடத்தில் இரவு நேரத்தில் சாலையில் நடந்து வந்த யானையை பார்த்த சுற்றுலா பயணிகள் வாகனத்தை நிறுத்தியுள்ளனர். அந்த யானை தோட்டங்களுக்கு அமைக்கப்பட்டிருந்த வேலிகளை உடைத்ததுடன் காரில் வந்தவர்களை அச்சுறுத்தும் வகையில் துரத்தியது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானையை சைரன் ஒலி எழுப்பியபடி விரட்டிச் சென்றனர். கொடைக்கானல் சாலையில் வனவிலங்குகள் நடமாட்டம் உள்ளதால் இரவு நேர பயணத்தை தவிர்க்குமாறு வனத்துறையினர் ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளனர். திருச்சி ஈரோடு பயணிகள் ரயில் தினந்தோறும் தாமதமாக வருவதை கண்டித்து குளித்தலை ரயில் நிலையத்தில் ஏராளமானோர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ரயிலில் நூற்பாலை தொழிலாளர்கள், அரசு பணியாளர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் பயணிக்கின்றனர். ரயில் தாமதமாக வருவதால் உரிய நேரத்தில் வேலைக்கு செல்ல முடியவில்லை என்று போராட்டம் நடத்தியவர்கள் தெரிவித்தனர். முன்பு 8 மணிக்கு வந்த ரயில் தற்போது 8:40 மணிக்கு மேல்தான் குளித்தலை ரயில் நிலையம் வரும் நிலையில் 3 இடங்களில் நிறுத்தப்பட்டு 10:30 மணிக்கு தான் கரூர் ரயில் நிலையத்தை சென்றடைகிறது என அவர்கள் கூறினர். பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் இதுகுறித்து ரயில்வே அதிகாரிகளுடன் பேசி உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 326 புள்ளிகள் அதிகரித்து 74,533 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 112 புள்ளிகள் உயர்ந்து 23,114 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,11,600 ரூபாயாகவும் 1 கிராம் 13,950 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 260 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
ஹோர்முஸ் நீரிணையை கைப்பற்ற போர்க்கப்பலை அமெரிக்கா அனுப்பிய நிலையில் போரை தொடர்ந்து நடத்த ஏவுகணை உற்பத்தியை அதிகரித்திருப்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. தேர்தலில் நிற்கவே டெல்லியின் ஒப்புதலை கேட்பவர்களிடம் சிக்கினால் என்ன பாடுபட வேண்டியிருக்கும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களை டெல்லிக்கு அழைத்து ஆலோசனை நடத்தும் அமித்ஷாவே தொகுதிகளை ஒதுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.